ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சீக்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஸ்டெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஸ்டெட்டில் வந்து எப்படி ஸ்டெட் பேஸ் வந்து நம்ம கொடுக்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டெட் பேஸை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம OHP ஷீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து பண்ணாதீங்க. அது வந்து 24 ஹார்ஸ் வரைக்கும் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ இப்போது இதை நம்ம நேற்று ரெடி பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு வந்து OHP ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சென்டரில் நான் வந்து நேற்றே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஊதுபத்தி இல்லைன்னா ஹீட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு வந்து நீங்கள் அந்த சைடில் இருக்க அந்த ஷீட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க, சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஊதுபத்தி வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர்லேயும் வந்து நமக்கு OHP ஷீட் தெரியுது. ஸோ நேற்று வந்து நான் ரிமூவ் பண்ணினோ அதே மாதிரி சென்டரில் ஊதுபத்தி வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ்லேயும் நம்ம வந்து ஒரு கிராண்டான ஸ்டெட்டு வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நான் வந்து வேக் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம ஸ்டோன் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ, குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்க இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து OHP ஷீட் வந்து கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெட் பேஸ் எடுத்து OHP ஷீட்டில் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ ஒட்டி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெட்டு வந்து ரெடி ஆயிரும். ஸோ எல்லா ஸ்டெட்லேயும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம வந்து சிங்கிள் ஸ்டெட்டு வந்து காதை ஒட்டி போடுற மாதிரி நேற்று வந்து சிம்பிளான டிசைனில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி வேக் ஷீட் யூஸ் பண்ணி ஸ்டெட் பேஸ் கொடுத்து அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் கட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு தோடு மட்டும் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடி பண்ணும்போது ஒரு பேராக ரெடி பண்ணணும்னு நேற்றே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெட்டை வந்து சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து OHP ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நான் வேக் ஷீட் இருக்குல்ல, வேக் ஷீட் கொடுத்து ஸ்டெட் பேஸ் கொடுத்து இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஸ்டெட்டு இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்ல சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு இந்த சிம்பிளான டிசைன்ஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவ் ஆகும். ஸோ எல்லா ஸ்டெட்டும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்டெட் பேஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சிம்பிள் ஸ்டெட் வந்து மேக் பண்ணது நேற்று. ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து கிராண்டான ஒரு ஸ்டெட்டு வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம OHP ஷீட்டில் மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஏன்னா நம்ம ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆகிரும். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நகர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க டிசைன்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து OHP ஷீட் எடுத்துக்கோங்க. OHP ஷீட் எடுத்து டிசைன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டோன் தேவைப்படுதோ, டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கஸ்டமைஸ்டு தான். ஏன்னா கஸ்டமர் வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்கன்னா கஸ்டமர் எந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க அப்படின்றது அது அவங்களோட சாய்ஸ் தான். ஸோ அவங்க இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு இந்த டிசைனில் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சென்டரில் வந்து 3 mm கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து சுற்றிலும் பெரிய குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் திரும்ப சொல்கிறேன், க்ளூ வந்து ஒவ்வொரு டிசைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லேயரில் வந்து நான் ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு
இதை சுற்றிலும் வந்து நான் செயின் ஸ்டோன் இருக்குல்ல, செயின் ஸ்டோன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ செயின் ஸ்டோன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லேயரில் வந்து ஸ்டோன் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்டாக வந்து நம்ம இன்னொரு லேயர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கிராண்டான ஒரு ஸ்டெட் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த லேயரில் வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி நான் வந்து குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாகவே ரவுண்டாக செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெட் மேக் பண்ணுறதுக்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக சுற்றிலும் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு லேயரில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் வந்து நம்ம ஸ்டோன் செயின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கே கையில் வந்து நிறையா ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து செயின் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டோனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லேயர் வந்து இதில் ஃபினிஷ் ஆயிடுச்சா, இனி அதுக்கடுத்து வந்து இன்னொரு லேயர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நான் நிறைய லேயர் நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெட்டு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணுற ஸ்டெட்டெல்லாம் வந்து 200 250 ஒரு ஸ்டெட்டே அந்த மாதிரி வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ அகெயின் இன்னொரு லேயரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணுவோம்ல, திலகம் ஷேப்பு, ட்ராப் ஷேப் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த குந்தன் ஸ்டோன் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம ஷார்ப்பான அந்த எட்ஜ் இருக்குல்ல, அது வந்து வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிலும் அவுட்லைனில் வந்து இந்த ஸ்டோன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராப் ஷேப் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமேட்டு இதுக்கு சென்டரில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேயும் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கேப் ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்து சென்டரில் அந்த ரெண்டு ஸ்டோன் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்டோனுக்கு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் கொடுத்து இந்த டிசைனை ஃபில் பண்ணிக்கோங்க.
ஸோ குந்தன் ஸ்டோன் எல்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் லேயர் அந்த ஃபஸ்ட்டு டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ செகண்ட் வந்து சின்னதாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நடுவில் வந்து 4 mm ரவுண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் திலகம் ஷேப் இருக்குல்ல, அந்த ட்ராப் ஷேப் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நான் குட்டி குட்டி ஸ்டோன், ரவுண்டு ஸ்டோன் தான் வந்து இதில் அந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே பர்பிள் கலர் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து 2 சைடும் அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி ஸ்டோன்ஸை வந்து எடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஒரு தோடுக்கான டிசைன் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து அந்த குட்டியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த இது வந்து காதை ஒட்டி வரும். கீழே வந்து பெருசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த டிசைன் வரும். ஸோ நான் வந்து ஒரு பேர் தான் ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டெட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பேராக ரெடி பண்ணணும். ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைன் ஒன்று பார்ப்போம். இதுவுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம மேல் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டெட்டுக்கு மேலே போடுற ஸ்டெட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டோன் கொடுத்து சுற்றிலும் நம்ம அந்த ட்ராப் ஷேப் தான் கொடுக்குறோம். லாஸ்ட் டிசைனில் வந்து நம்ம அந்த ஷார்ப்பான எட்ஜு வெளியில் இருக்க மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜு உள்ளே இருக்க மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க ஸ்டெட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணணுமான்னு இல்லை, உங்கள் மைண்டில் வந்து எந்த டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து செயின் ஸ்டோன் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் வாய்ஸை வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நான் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிசைன்ஸ் வந்து உங்களோட ஓன் டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இதே டிசைனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் டிசைன் ரெடி பண்ணுங்கள்.
இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயரில் வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த டிசைனில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான கிளாஸில் வந்து இந்த OHP ஷீட்டில் ரெடி பண்ணதை எப்படி கட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்டட் மேக் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு, கிளாஸ் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் எனக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலும் சரி, உங்களோட டவுட் என்னமோ அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.